வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு சாப்பிட்ட அப்புறம் தூங்குறது ஒரு பெரிய கெட்ட பழக்கம் நான் சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஆனால் அதெல்லாம் கெட்ட பழக்கம் இல்லைன்னா ஒரு 40 நிமிஷம் 1 ஹவர் தூங்கலாம், அது ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக தூங்கக்கூடாதுண்ணா, நீங்கள் பாடி வெயிட் கம்மி பண்ணுன்றீங்க, அந்த மாதிரி சமயத்தில் தூங்கினா இன்னும் பாடி வெயிட் போட்டு சொல்லிக்கிறாங்க. ரைட்டு, 2 பேரும் சொல்கிறது ரைட்டு தான். அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கக்கூடாது. 6 மணி நான் தூங்க 40 நிமிஷம் சொன்ன மாதிரி ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ள தூங்குவேன். அப்போ தூங்கினா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்புறம் இன்றைக்கி காலைல மத்தியானம் கொரியர் கூட்டு போயிருந்தேன். இந்த மேடவாக்கம் பள்ளிக்கரணை கொடுத்துட்டு வரப்போ பள்ளிக்கரணில் இருக்கிற ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல் போயிருந்தேன். ஒரு கேப், ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன். செப்பல் ஒரு 145 ரூபா, கேப் ஒரு 135 ரூபா வாங்கினேன். இன்றைக்கி கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காங்க, ஆனால் அது கூட நீங்கள் போட்டுன்னு போகணும் கோயிலுக்கு. 8000 ஷூ போட்டுன்னு போனார் என் ஃப்ரெண்டு, திருப்பதியில் சுட்டுன்னு போயிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. 8000 ரூபா. நான் அதெல்லாம் கிடையாதுங்க. முக்கியமான ஹையஸ்ட்டு செருப்பு வாங்கினது 350 ரூபா 400 ரூபா, அது மாதிரி செருப்பு வாங்க மாட்டேன். இன்றைக்கி வாங்கினது 135 140 தான் செருப்பு வாங்கினேன். அவன் நம்ம தான் இப்போது அந்த செருப்பு போட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஏதோ ஒரு கோயில் வாசலில் கைட்டு விடுறோம், கைட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம். சாமி மேலே நினைப்பு இருக்குமா, அந்த செருப்பு மேலே நினைப்பு இருக்குமா? ஐயோ 2000 கொடுத்து செருப்பு விட்டோம், அதுதான் ஞாபகம் இருக்கும், சாமி கூட ஞாபகம் வராது. அது நம்ம சிம்பிளாக அழகாக வாங்கணுமா? ஏன்னா வெளியே போகிறப்போ அந்த மாதிரி போட்டுன்னு போயிருக்கான். நான் சொல்கிறது கரெக்டு தானே? ரைட். ஆசையே துன்பத்தை நான் பாட்டு பாடுறேன். சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? பேரன் மேவரி இங்கே வா. ஓம் சாய், ஓம் சாய். பாருங்க, நாளைக்கு என் பேரனுக்கு மொட்டை அடித்து காது குத்த போகிறோம் திருப்பதியில். காலையில் வீட்டில் நாங்கள் கிளம்புறோம் எல்லாம் ஃபேமிலியோட. என் தம்பி வந்துடுறான், திருவத்தூரில் இருக்க பாலாஜின்ற என் சூர்யாவை பார்த்துப்பான். நிறைய பேர் கேட்டது யார் பார்த்துக்கிறதுன்னு, தம்பி பார்த்துப்பான். நான் காலைப்படி சாயங்காலம் வந்துடுவோம், வேலை தான் போகிறோம். எல்லாருக்கும் செய்ய வேண்டிக்கிறோம். நாளைக்கு நேரம் நான் ஃபுல்லாக மொட்டை. நான் லாஸ்ட் டைம் மொட்டை அடித்து முடியை கட் பண்ணல. ஒரு 9 மாதம் இருக்குமா மொட்டை அடித்து, சூரிய உடம்பு சரியில்லை, அது வேண்டுதலுக்கோசம் நான் மொட்டை அடிச்சிருந்தேன். இப்போ சூரிய உடம்பு சரியாயிடுச்சு. இப்போ இன்னொரு வேண்டுதல், நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதாங்க. முடி காணிக்க தான் தர முடியும், உண்டியில் காசு போட முடியும். வீடு வீடாக போயிட்டு எதிர்த்தேன் இல்லையானே பிக்ஷை, அதுன்னா அதை திருப்ப உண்டியில் போட்டு வீட்டில் நிறைவேற்றணும். அதுதான் ஓகேவா? தேங்க்யூ. இப்போ தூங்கினா எந்திரிச்சேன். தூங்கினா தலைவலி இதை